Lord, you have known me from the Bhattacharya community. அந்த பட்டச்சாரி பரம்பரையிலிருந்து என்னை நீ அறிந்திருக்கிறீர். Lord, is it not my duty to proclaim your name to these people? ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை இவர்கள் மத்தியிலே நான் உயர்த்தி காட்ட வேண்டாமா? Lord, open the doors for me where I can proclaim your name to these people. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உச்சரிக்க எனக்கு வாசல்களை திறந்து தர வேண்டும். I prayed from the Hindu temple. அந்த இந்து ஆலயங்களிலிருந்து நான் ஜெபிக்கலானே. Lord heard my prayers. ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்டார். Lord honored my prayers. ஆண்டவரே என்னோட ஜெபத்தை கூட Lord அங்கீகரித்தார். started answering my prayers. ஆண்டவரே என்னோட ஜெபங்கள் எல்லாம் பதிலளிக்க Lord ஆரம்பித்தார். started opening the doors for the ministry. ஆண்டவர் இந்த ஊழியங்களுக்கு வாசல்களை விரிவாய் திறந்து தந்தார். The next day morning, அடுத்த நாள் காலையிலே about 60 Bhattacharyas came to open the temple early in the morning. அதிகாலையிலே 60 பட்டச்சாரியார் அந்த பரம்பரையில் உள்ளவர்கள் வந்து கதவை திறக்க வந்தார்கள். They all opened the door and they came inside the temple. அவர்கள் கதவை திறந்து உள்ளே வந்தார்கள். I say I was just really feeling like fire within myself at that moment. அந்த வேளையிலே எனக்குள்ளே ஒரு அக்கினியானது எரிந்து கொண்டிருந்தது. I called each one of the Bhattacharyas, come here. நான் எல்லா பட்டச்சாரிகளை பாருங்கள் இங்கே என்று அழைத்தேன். I asked them on the face, what does your own Veda say about God? உங்களுடைய ஆண்டவரை பற்றி உங்கள் ஒவ்வொருடைய வழிகள் என்ன என்று அவர்களிடத்தில் கேட்டேன். What does Hinduism say about God? கர்த்தரை பற்றி இந்து மதம் என்ன சொல்கிறது என்று Who கேட்டேன். is the true God in Hinduism? இந்து மதத்தில் மெய்யான தெய்வன் யார் என்று அவர்களிடத்தில் What கேட்டேன். are the characteristics of God that's mentioned in the religion of Hinduism? இந்து மதத்திலே ஆண்டவர் என்பதும் அவருடைய சுரூபம் எப்படி இருக்கும் என்று வர்ணிக்க முடியுமா என்று How கேட்டேன். a man after the death can go to the kingdom of God? What does Hindu religion say about it? ஒருவன் மரித்த பிறகு பரலோகம் போக வேண்டும் என்றால் இந்து மதத்திலே அவனுக்கு என்ன வழி என்று கேட்டேன். Who can be the true God to bring salvation for the mankind in life? மனுஷனுடைய பாதையிலிருந்து அவனை ரட்சித்து பரலோகம் கொண்டு வருவதற்கு வழி என்ன என்று அவரிடத்தில் கேட்டேன். How does all the Hindu philosophy speaks about the salvation of the mankind? இந்து மதங்கள் மத ஆச்சாரங்கள் மனுஷனுடைய ரட்சிப்பை குறித்து என்ன சொல்கிறது என்று கேட்டேன். Whom does it proclaim to be the savior of the world? இந்த உலகத்தின் ரட்சகர் யார் என்பதை அது வர்ணிக்கிறது என்று கேட்டேன். Whom does it proclaim to be the redeemer of this world? இந்த உலகத்தின் மீட்பர் யார் என்பதை அவரிடத்தில் கேட்டேன். For example, உதாரணமாக Om Sri Brahmaputraya Namaha. What does it mean by it? ஓம் ஸ்ரீ Let us say only Sanskrit. ஓகே Om Sri Brahmaputraya Namaha. What does it mean by it? இந்த பெயரை சொன்னால் என்ன என்ற அர்த்தம் என்று கேட்டேன். The only begotten Son of God, I worship thee. ஒரே பேரான குமாரனே உம்மை நான் அர்ச்சிக்கிறேன். Who is the only begotten Son of God? ஆனால் யார் இந்த ஒரே பேரான குமாரன்? It's the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Om Sri Umataya Namaha. What does it mean by that? இப்படி உச்சரிப்பதன் மூலம் என்ன அர்த்தம்? The Holy Spirit of God, I worship thee. ஓ பரிசுத்த ஆவியானவரே உம்மை நான் அர்ச்சிக்கிறேன். Who is the Holy Spirit of God? இந்த பரிசுத்த ஆவியான தேவன் யார்? It's again the Lord Jesus Christ. இது இயேசு கிறிஸ்துவை குறித்தான வார்த்தை. Om Sri Kannisuddhaya Namaha. What does it mean by that? இப்படிப்பட்ட உச்சரிப்பின் மூலம் என்ன அர்த்தம்? The Lord who has been born to a virgin, I worship thee. ஓ கன்னியின் வயிற்றில் பிறந்தவரே உம்மை நான் அர்ச்சிக்கிறேன் என்பது என்னுடைய அர்த்தம். Who is the Lord who has been born to the virgin? It's again the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யார் இப்படி கன்னி வயிற்றில் பிறந்தவர்? Om Vidishtaya Namaha. What does it mean by that? இப்படி சொல்லுகிற மந்திரத்தின் அர்த்தம் என்ன? The Lord who had the circumcision, I worship thee. விருத்த சேதனம் பெற்றவரே உம்மை நான் அர்ச்சிக்கிறேன். Who is the Lord who had the circumcision? It's again the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து ஒருவரே விருத்த சேதனம் என்பதை பெற்றவர். Om Sri Panchakayaya Namaha. What does it mean by that? இப்படி மந்திரம் உச்சரிப்பதன் அர்த்தம் என்ன? The Lord who had the 5 injuries for the sake of mankind, I worship thee. மனுஷனுக்காக 5 காயங்கள் பெற்றவர்களே உம்மை நான் அர்ச்சிக்கிறேன். Who is the Lord who received 5 injuries for the sake of mankind? It is again the Lord Jesus Christ. மனுஷனுக்காக 5 காயங்கள் பெற்றவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டுமே. Om Sri Vriksha Sula Arudaya Namaha. விருட்சம் போன்ற மரத்தில் சூலத்தில் சிலுவையில் பலியானவரே உம்மை நான் நமஸ்கரிக்கின்றேன். Who is the Lord who died in the cross of Calvary? It's again the Lord Jesus Christ. சிலுவையிலே இப்படி எனக்காக பலியானவரே உம்மை அர்ச்சிக்கிறேன். இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டுமே. Our God is not only a dead God. நம்முடைய கர்த்தர் இப்படி இறந்து போன கர்த்தர் அல்ல. It's no doubt he came as a Messiah into this world. இந்த பூமிக்கு ஒரு மேசியாவாக அவர் வந்தார். He preached the gospel. சுவிசேஷத்தை அறிவித்தார். He cast out the devils and the demons. பிசாசுகளை அதட்டினார். He healed the sick people. வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கினார். He brought salvation to so many across the life. அநேகர் வந்தவர்களை சுஸ்தமாக்கி அவர்கள் விடுதலை At ஆக்கினார். last he died in the cross of Calvary. சிலுவையிலே மனுஷருக்காக He was மரித்தார். buried. அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். But he did not go sand after sand on the earth. அப்படி அடக்கப்பட்ட பிறகு அவர் மண்ணுக்குள் மண்ணாய் போகவில்லை. Om Sri Mrityunjaya Namaha. What does it mean by that? இந்த மந்திரத்தின் அர்த்தம் என்ன? The Lord who resurrected up from the death tomb on the 3rd day, I worship thee. 3வது நாள் உயிரோடு எழுந்தவரே உம்மை நான் அர்ச்சிக்கிறேன். Om Sri Ajamugaya Namaha. இந்த மந்திரத்தின் அர்த்தம் என்ன? செம்மறியாடு முகமானவரே உம்மை நான் நமஸ்கரிக்கின்றேன். மரியாதை போன்ற தோற்றமுடையவரே உம்மை நான் அதுவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான். இதுவும் இயேசு கிறிஸ்துவே. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமக. பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்திருப்பவரே உம்மை நான் நமஸ்கரிக்கின்றேன். Who is the Lord who has been placed in the bosom of the Father? It's again the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து ஒருவரே பிதாவானவருடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறவர். The word of God says in the Bible, இந்த வேத வசனத்திலே சொல்கிறது, go and preach the gospel to a Jew as a Jew and to a Greek as a Greek.
வேதவசனம் சொல்கிறது யூதனுக்கு யூதனை போல கிரேக்கனுக்கு கிரேக்கனை போல சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். God has chosen this Bhattacharya to go and preach those Bhattacharya in the Bhattacharical language. ஆண்டவர் இந்த பட்டாச்சாரி என்னை சந்தித்தது நான் பட்டாச்சாரி குடும்பத்திற்கு போய் பட்டாச்சாரியா இயேசுவின் பட்டாச்சாரியா போய் பிரசங்கம் பண்ண வேண்டும். It's not out of my intellect, it's not out of my caliber, it's not out of my potential, it's not out of my wisdom, but by the divine grace of God. என்னுடைய வல்லமை என்னுடைய அதிகாரம் என்னுடைய ஞானத்தின்படி நான் போய் சொல்ல முடியாது. தேவன் தருகிற ஞானத்தின் வல்லமையின்படி நான் சொல்ல வேண்டும். That same day 13 people accepted the Savior. அந்த நாளில்தானே 13 பேரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். Out of them 6 people took the baptism in the TPM church in Nepal. நேபாளத்தில் இருக்கிற நம்ம டிபிஎம் சர்ச்சில் 6 people. நம்முடைய சபையில் தானே 6 பட்டாச்சாரியர்கள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்கள். Today they are the staunch believers of the TPM church in Nepal. நேபாளத்தில் இருக்கிற இந்த நம்முடைய சபையிலே அவர்கள் மிகவும் வைராக்கியமுள்ள பக்தர்களாய் விசுவாசிகளாய் இருக்கிறார்கள். Recently the second TPM church has also come in Nepal. For that, one among the 6 brothers has given the land freely for constructing the church. இந்த 6 பட்டாச்சாரிய பரம்பரையில் வந்த சகோதரர் ஒருவர் சொந்த நிலத்தை கொடுத்து இரண்டாவது சபை ஸ்தாபிக்க அங்க உதவி செய்திருக்கிறார். God did it for the glory of God. கர்த்தருடைய மகிமைக்காக கர்த்தர் செய்கிறார். God did it for the glory of God. கர்த்தர் தம்முடைய மகிமைக்காக எல்லாவற்றையும் செய்கிறார். Like this I was with those people for 6 months inside the temple. இப்படியாக நான் அவர்களோட 6 மாசம் அந்த ஆலயத்துக்குள் இருந்தேன். In the meanwhile RSS people came to know about me. ஆனால் இந்த வேளையிலே RSS ஜனங்கள் என்னை பற்றி அறியலானார்கள். BJP people came to know about me. BJP ஜனங்களும் என்னை பற்றி அறியலானார்கள். Sivasena Paul Thackeray's group from Maharashtra, they came to know about me. பால் தாக்கரே என்பவர் சிவசேனாவில் மகாராஷ்டிரத்தில் இருக்கிற அவரும் என்னை பற்றி அறிந்தார். And many of the Hindu organizations have come to know about me. ஹிந்து தர்மத்தில் இருக்கிற அநேக பேர்கள் என்னை பற்றி அறியலானார்கள். They all came to Nepal and pulled me out of the temple. ஒரு நாள் நேபாளுக்கு எல்லாரும் வந்து என்னை ஆலயத்தை விட்டு வெளியே இழுத்தார்கள். They thrashed me mercilessly like anything. என்னை எல்லாரும் அடித்து நொறுக்கினார்கள். They fractured both my hands. என்னுடைய 2 கைகளையும் உடைத்து போட்டார்கள். Even today the hand that you are seeing me is not the original one, it's an artificial one. நீங்கள் காண்கிற இந்த கைகள் எனக்கு உண்மையான என்னுடைய கைகள் அல்ல, இது செயற்கையாக வைக்கப்பட்ட கைகள். In both the hands and the elbows I got the steel plate and I got about 16 screws fixed in my elbow. என்னுடைய கைகளிலே இந்த ஸ்டீல் பிளேட்டை வைத்து எனக்கு 16 நட்டு ஸ்க்ரூ போல்ட்களை வைத்து அங்கே டைட் செய்திருக்கிறார்கள். And I was put fire in all parts of my body completely. They burnt me with acid. அமிலத்தை போட்டும் தீ வைத்தும் என்னுடைய கைகளை எல்லாத்தையும் காயப்படுத்தினார்கள். And I was thrown on the street in front of my own community. என்னுடைய சொந்த ஜனத்தார் மத்தியிலே அவர்கள் முன்னாடி நான் தூக்கி எறியப்பட்டேன். And they told me if you proclaim anymore the name of the Lord Jesus Christ, we will murder you. என்னை கடைசியாக சொன்னார்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி உயர்த்தி பேசின என்றால் உன்னை நாங்கள் கொலை செய்வோம் என்றார்கள். My parents said get lost from our family. என்னுடைய பெற்றோர்கள் சொன்னார் எங்களுடைய குடும்பத்தை விட்டு நீ ஒளிந்து போக வேண்டும் என்றார்கள். You are bringing problem to us also. எங்களுக்கும் நீ வருத்தத்தையும் கஷ்டத்தை உண்டாக்குகிறாய். Already you brought shame to the family, now you are bringing problem for the society. முதலாவது நீ எங்களுக்கு இந்த மாதிரி அவமானத்தை கொண்டு வந்தால் இப்பொழுது பிரச்சனை கூட நீ எழுப்புகிறாய். See, both my hands were paining like anything. Blood was oozing out like anything from my elbow. என்னுடைய கைகள் வேதனையால் நிறைந்திருந்தது. என்னுடைய ஜீவனும் வலியும் மிகவும் பலத்ததாக இருந்தது. My body was burning because of the fire injuries and the acid injuries. இந்த அமிலத்தினாலும் தீயினாலும் என் பட்ட காயங்களால் என் உடம்பு எரிந்து கொண்டிருந்தது. My parents were watching. My father, mother, brothers, sisters, villages, community people, everybody rejected me, dejected me, isolated me, boycotted me and threw me literally on the streets. என்னுடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், சகோதர சகோதரிகள் யாவரும் என்னை நிராகரித்து என்னை புறத்தாக்கினார்கள். I just knelt then and there in that spot. அவர்கள் எல்லாருக்கும் முன்னாடி நான் அங்கேதான் முழங்கால் படியிட்டேன். I just looked into the face of God. நான் என்னுடைய ஆண்டவருடைய முகத்தை நோக்கினேன். I asked God, what's your promise to your children? ஆண்டவரே உம்முடைய மகனுக்கு உம்முடைய வாக்குத்தத்தம் என்ன என்று கேட்டேன். Call upon me in the days of trouble and I shall deliver thee and you shall glorify me. ஆண்டவரே ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று இருக்கிறதே. Lord, today I am in trouble, Lord, deliver me from this situation. ஆண்டவரே நான் ஆபத்து காலத்தில் இருக்கிறேன், என்னை விடுதலையாக்கும் என்று கேட்டேன். I cried and I asked God. நான் அழுது கொண்டே ஆண்டவரிடத்தில் கேட்டேன். God blessed me. God heard my prayers. ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு என்னை ஆசீர்வதித்தார். God told me Judea is over, now Samaria is also over. ஆண்டவர் சொன்னார் யூதேயா முடிந்து விட்டது, சமாரியாவும் முடிந்தது என்றார். Now you proceed out in my name and I shall take care of you. நான் என்னுடைய நாமத்தில் நீ புறப்பட்டு போ, நான் உன்னை எடுத்துக்கொள்வேன் என்று சொன்னார். You want me to go out like that and do the ministry for you? Confirm me with your scripture, Lord, so that I could proclaim your name all through my life. ஆண்டவரே என்னுடைய ஜீவகாலம் பரியந்தம் நான் உமக்காக பிரசித்தி பண்ண வேண்டும் என்றால் எனக்கு உம்முடைய வசனத்தின்படி என்னோடு பேசும் என்று கேட்டேன். As a ministry, the scripture God gave me from the book of John chapter 1 verse 1 to verse 5. In the beginning was the word and the word was with God and the word was God and same came from God and dwelt among men and it is the light of man which bringeth men out of darkness. But the darkness comprehended it not. But to as many as God them comprehended, to them gave ye power to become the children of God. அவர் சொன்னார், அவர் உலகத்தில் இருந்தால் உலகம் அவர் மூலம் உண்டாயிற்று, ஆனால் உலகம் அவர் அறியவில்லை. அவர் சொந்தமானவர்களுக்காக வந்தார், அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே. அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். Based on this scripture I
an assurance that I am truly the child of God. ஆண்டவர் இந்த வசனத்தை தந்தவுடன் நான் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளை என்று அறிந்து கொண்டேன். I stayed slowly managed and I went to the faith home in Nepal. உடனடியாக நான் நம்முடைய சர்ச் இருக்கிற அந்த faith home ல அந்த காட்மெண்ட்டுக்கு போனேன். There I got prayed. நான் அங்க போய் ஜெபம் பண்ணப்பட்டேன். Miraculously God provided me flight ticket. I came from Nepal, Kathmandu to Bombay, Nanavati Hospital, and I had my complete treatment. நான் அங்க நேபாளில இருந்து நான் எனக்கு ஃளைட் டிக்கெட் கிடைத்து என்னை பாம்பேல ஒரு ஹாஸ்பிடல் கொண்டு வந்தார்கள். I took my complete treatment for 6 months and I became all right. நான் 6 மாசம் ஆஸ்பத்திரியில இருந்து மருத்துவம் எடுத்துக்கொண்டு நான் பூரண சுகமடைந்தேன். After that I went back to Nepal once again. நான் மறுபடியும் நான் நேபாளத்திற்கு போனேன். My house, they did not open the door. They told me get lost once for all. என்னுடைய குடும்பத்தில் சொன்னார்கள் நீ ஒரே அடியாக இங்கு வீட்டை விட்டு போய்விடு என்று சொல்லிவிட்டார். I don't know where to go, what to do in my life. நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் எங்கே போய் என்ன செய்வேன் என்று தெரியாமல் இருந்தேன். I never knew in Christianity there is something called as Roman Catholic, Jehovah's Witness, Marthomite, Jacobite, Lutheran's Mission, Seventh-day Adventist, Baptist, Methodist, Achik, Puchik, some new names and all they are telling in India. No. I have not heard about all that. நான் என்னுடைய ஆரம்ப பிராயத்திலே இப்படி கிறிஸ்தவ மதங்கள்ல கூட கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட பல்வேறுவான ஜனங்கள் இருக்கிறார்கள், பல டினாமினேஷன்ஸ் இருக்குது என்பதை அறியாதவனாக இருந்தேன். All that I know in my life is the Father God, the Son, only begotten Son of God, and the Holy Spirit of God. என் வாழ்க்கையில் நான் அறிந்து கொண்டதெல்லாம் பிதாவாகிய ஆண்டவர், அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்து, அவர் அனுப்பின பரிசுத்த ஆவியானவர். Apart from that, I know TPM doctrines and TPM faith homes where I can really sincerely grow in the Lord for the glory of God. இந்த திருத்துவ தேவனுக்கு அப்புறம் நான் அறிந்து கொண்டது இந்த டிபிஎம் faith home அவர்கள் கொடுக்கிற உபதேச சட்டதிட்டங்கள், இவைகளை நான் அறிந்து கற்றுக்கொண்டிருந்தேன். I can say in these 4 years of me having come into the Lord, it is the TPM doctrine that has really brought me up in the life for the glory of God. கர்த்தருடைய மகிமைக்காக சொல்கிறேன், இந்த டிபிஎம் சபையினுடைய அந்த பெந்தெகோஸ்து சபையினுடைய இந்த சட்டதிட்டங்கள் உபதேசங்கள் தான் என்னை கர்த்தருக்குள்ளே இம்மட்டுமாய் நடத்தினது. After that I went into different parts of Nepal, interior villages to proclaim the good news of the Lord Jesus Christ. நேபாளினுடைய பல கிராமங்களுக்கு போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசித்தம் பண்ண ஆரம்பித்தேன். I was excavated from Nepal country. I could not go back. ஆனால் என்னுடைய நேபாள் தேசத்திலிருந்து என்னை அங்கிருந்து விலக்கி விட்டார்கள். அங்கே நான் போக முடியாதவனானே. So I went to Tibet and I did the ministry in Tibet. திபெத் என்ற தேசத்துக்கு நான் போனேன். I did the ministry there. அங்கேயும் போய் சில ஊழியம் செய்தேன். Then I came to North India. நான் வட இந்தியாவுக்கு வந்தேன். Then I came to Central India. மத்திய இந்தியாவுக்கு வந்தேன். Then I came to South India. இந்த தென் இந்தியாவுக்கு வந்தேன். Today right from Kanyakumari up till Kashmir in this 4 years, God had taken me to each and every state, each and every district to proclaim the good news of the Lord. இயேசுவுடைய நல்ல நாமத்தையும் அவருடைய மகிமையும் நான் பிரசித்தம் பண்றதுக்காக கர்த்தர் என்னை கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை உள்ள எல்லா தேசங்களுக்கும் எல்லா ஸ்டேட்டுகளுக்கும் என்னை கர்த்தர் கொண்டு போனார். Not only in India, God took me to Singapore, Malaysia, Hong Kong, France, Italy, Sweden, Belgium, East Germany, West Germany, Czechoslovakia, to all these countries to proclaim the good news what God has done in my life. இயேசு எனக்கு தந்த நல்ல சுவிசேஷத்தை நான் இப்படியாக இந்தியா மட்டுமல்ல யூரோப்பியா மற்றும் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் இப்படி எல்லா தேசத்துக்கும் போய் இயேசுவை உயர்த்த கர்த்தர் எனக்கு உதவி I came செய்தார். without nothing, but I lacked nothing. நான் ஒன்றுமில்லாமல் வந்தேன், ஆனால் இப்பொழுது எனக்கு ஒன்றும் When I came to the ministry, I did not have even 50 naya paisa in my hand. ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியாது. நான் இறங்கிய போது என்னிடத்தில் 50 காசுகள் கூட இல்லாமல் இருந்தது. But I cannot say whether I had hungered in my life after coming into the ministry. ஆனால் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய நான் இறங்கினதுக்கு அப்புறம் நான் என்றும் பசியா இருந்ததில்லை. God is so gracious and God is providing me everything that I want day by day. ஆண்டவர் கிருபையாய் இருந்து என் ஒவ்வொரு நாள் தேவைகளை கூட சந்திக்கிறார். Today also I am in the hit list. நானும் இன்று ஒரு மற்றவர்கள் என்னை அடிக்க முடியாது கொல்ல முடியாது அந்த ஹிட் லிஸ்ட்ல இருக்கிறேன். Just 10 days back I had come from Rajasthan to Tamil Nadu. 10 நாளைக்கு முன்னாடி நான் ராஜஸ்தான் இடத்திலிருந்து நான் இங்கே தமிழ்நாடுக்கு வந்தேன். I was circled by all the RJ RSS people and I lost all my properties there and I had come to Tamil Nadu. நான் என்னுடைய எல்லா சொத்து என்னுடைய வைத்திருந்த எல்லா உடைமைகளையும் நான் பறிபோகப்பட்டு நான் இங்கே தமிழ்நாடுக்கு வெறுமையாக வந்துள்ளேன். But government is giving me police protection and by the grace of God I am well off today. ஆனால் இந்த கவர்மெண்ட் கூட எனக்கு போலீஸ் பாதுகாப்பு தந்து நான் சுகமாக இருக்கிறேன். My dear brothers and sisters, அருமையான என்னுடைய சகோதர சகோதரிகளே, all the while you have been listening to my testimony for the glory of Lord Jesus Christ. கர்த்தருடைய மகிமைக்காக கொடுத்து வருகிற என்னுடைய சாட்சியை நீங்கள் இம்மட்டுமாய் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். I request you to get a step further towards the cross of Calvary so that your life would be a more blessing. கர்த்தருடைய சிலுவையை நோக்கி உங்களுடைய பாதங்களை எடுத்து வைக்க முடியாத நான் உங்களை அழைக்கிறேன். Not only that, I humbly request each one of you to uphold your brother Dr. Bhattacharya in your prayers. உங்களுடைய சகோதரனாகிய பட்டாச்சாரி என்னை உங்களுடைய ஜெபங்களில் தாங்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். Because the word of God says in the Bible, ஏனென்றால் வேதவசனம் சொல்கிறது, he that has put his hand on the plow and if he turns back is unworthy to the kingdom of God. ஏனென்றால் கலப்பின் மேல் ஒருவன் கை வைத்து பின்னோக்கி பார்த்தால் அவனுடைய நிலைமை பரிதாபமானது. Today you and me have put our hands upon the plow of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்களும் நானும் இந்த கலப்பின் மேல் கை வைத்திருக்கிறோம். Come what may, we must effectively till this Christian ground to produce 30, 60, 100-fold of fruits for the glory of Lord Jesus Christ. நம்முடைய வாழ்க்கையில் எது வேண்டாம் சம்பவிக்கட்டும், ஆனால் 30, 60, 100 மேனியாக கர்த்தருடைய களஞ்சியத்தில் நாம்
நாம் பயிர்களை செய்து ஆண்டவருக்கு தர வேண்டும். And then only we can boldly say, as Saint Paul says in the Bible, I have run a good race, I have fought a good fight, I have kept up my faith. Now I am going to receive the crown of life. அப்படி நாம் நல்ல கர்த்தருடைய பண்ணையில் நல்ல வேலை செய்தால்தான் கடைசியாக என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காட்டுக்கொண்டேன், எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு என்று சொல்ல முடியும். See, in the beginning, Apostle Paul was really torturing all the early believers. The beginning, Apostle Paul was torturing all the early believers. முற்காலத்திலே இந்த பவுலாகிய இந்த சவுல் எல்லா கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்திக் He கொண்டிருந்தார். was torturing all the early churches. எல்லா ஆதி காலத்தில் உள்ள சபைகளையும் துன்பப்படுத்திக் When he கொண்டிருந்தார். came in the Jericho road in the Bethlehem city, he was touched by the power of God. ஆனால் அவர் இந்த தமஸ்கு வந்து கொண்டிருக்க அந்த பாதையிலே அவர் இயேசுவால் தொடப்பட்டார். After that, he fell flat on the road. அதற்கப்புறம் அவர் தரையிலே விழுந்தார். When he got up, he lost both of his visions. அவருக்கு எழுந்தபோது அவருடைய பார்வை அவருக்கு இல்லாதிருந்தது. God told him to go and get paid by Ananias. அனனியா என்ற ஒரு சீசரிடத்தில் இயேசு அவரை அனுப்பினார். Ananias laid his hands upon him and prayed. அந்த அனனியா என்ற சீசர் அவர் தலை மேல் கை வைத்து ஜெபித்தார். He got back his visions. அவருக்கு தன்னுடைய பார்வையும் கிடைக்கப்பெற்றது. He understood the power of God. கர்த்தருடைய வல்லமை அறிந்து கொண்டார். He accepted the Lord. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். He committed his life to the Lord. தன்னுடைய ஜீவியத்தை இயேசுவுக்காக அர்ப்பணித்து விட்டார். And he came all over Asia Minor proclaiming the good news of Lord. ஆசியா கண்டம் பூரா வந்து இயேசுடைய இந்த நல் சுவிசேஷத்தை அவர் அறிவித்தார். And he harvested so many souls for the kingdom of God. கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக அநேக 1000 ஆத்துமாக்களை அவர் தயாரித்தார். That's the reason he was able to say that I have run a good race and I have fought a good fight. Now the crown of life is awaiting for me. இப்படி அவர் செய்தபடியால் கடைசி வாழ்க்கையின் ஓட்டத்தில் கடைசி சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. My dear brothers and sisters, என் அருமையான சகோதர சகோதரிகளே, it is true in our case also. நம்முடைய வாழ்க்கையிலும் இது மெய்யான சம்பவமே. There is a crown of life awaiting for each one of you and for me. உங்களுக்காகவும் எனக்காகவும் மெய்யாகவே ஒரு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. If we should receive this crown of life, we must run a good race and we should fight a good fight. நாம் மெய்யாகவே இந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும், நல்ல ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும்.